ரொம்ப ரொம்ப நன்றி. என் பிள்ளைய என் மாறாவை நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அத்தை. நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். நல்லவ சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுரே நீதானே நீதான். அப்பா குறுக்கெல்லாம் வலிக்குதுடா. யாரவனுக்குள்ள கிணத்துக்கிட்ட போய் நிக்கிறது? என் பிள்ளை யாருமா அது கிணத்துக்கிட்ட போய் நிக்கிறது? மாறா சாரிடா, அம்மா உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற. அப்பத்தாவும் தாத்தாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. இனிமே உங்க அப்பாவோட பாசம் உனக்கு முழுசா கிடைக்கும். இந்த அம்மாவை நீ மன்னிச்சிருடா மாறா. ஏமா யாருமா அது? ஏமா கிணத்து மேல யாருமா ஏறி நிக்கிறது? ஏய் பிள்ளைல கீழே இறங்குங்க. சொல்ல சொல்ல கேட்காம யார் அது இப்படி கிணத்து மேல ஏறி நிக்கிறது? ஏமா இறங்குமா. அத்தை, நீங்க மாறாவை நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. உங்களுக்கும் மாமாவுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க. மாறா, ஐ லவ் யூடா. ஐ மிஸ் யூ சோ மச் டா கண்ணா. மிஸ் யூ. ஏ மாறனே, நீ என்னமா கிணத்துல ஏறி நிக்கிற? மாறனே நில்லுமா. மாறா ஐயா ஐயா, இந்த சுப்பிரமணி என்ன அப்படி கிணத்துக்குள்ள விழுக போறேன்? ஏலே சுப்பிரமணி, என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி கிணத்துக்கிட்ட போய் நிக்கிற? ஏலே சுப்பிரமணி, நான் என்ன செய்வேன்? இந்த பையன் இப்படி கிணத்துக்குள்ள விழுக போறானே. ஏலே சுப்பிரமணி, ஏலே சுப்பிரமணி, ஏன்டா அப்படி நிக்கிற சுப்பிரமணி? ஏலே தம்பி சுப்பிரமணி, அடியெல்லாம் அடி காத்தாயுமோ கயிறா கை கருப்பாயி வெள்ள தாயி எல்லாரும் ஓடியாங்கடியே. இந்த சுப்பிரமணி கிணத்துக்குள்ள விழுக போறாண்டியா? அடேலா அடே மாடசாமி குப்புசாமி பொன்னுசாமி ராமசாமி எல்லாரும் ஓடியாங்கடாய். ஏலே கருப்பசாமியாய் வாடா வாடா, அந்த சுப்பிரமணி கிணத்துக்குள்ள விழுக போறேன், ஓடியாங்கடாய். மாடனே மாடனே மாடனே, எங்கேமா இருக்க மாடனே? என்னமா இப்படி பண்ணிட்டேம்மா மாடனே? ஐயோ யாராவது வாங்கல, கிணத்துக்குள்ள மாடனுக்குள்ள விழுந்துருச்சு, யாராவது வந்து காப்பாத்துங்க வாங்க. ஐயா ஐயா, நான் என்ன செய்வேன்? இந்த பையன் இப்படி எதுக்கு விழுந்தானு தெரியல. ஏடி ஓடியாங்கடி, அடையலாம் ஓடியாங்கடா ஓடியாங்கடா. பாவி வரப்பேன், என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே. இப்படி குடும்பத்துக்காரன் போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டானே. ஏலே சுப்பிரமணி, யாராவது வந்து காப்பாத்துங்களே, இந்த சுப்பிரமணி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அடையலாம் ஊர்ல யாருமே வா இல்ல. என்ன இந்த மொட்டைக்காரி இப்படி உளறிட்டு போற? அடி மொட்டைக்காரி, என்னடி சொல்ற? யாரடி கிணத்துக்குள்ள விழுந்தா? அடி அலமேலே, வயக்காட்டுக்குள்ள வரப்போட்டிக்கிட்டு இருந்த சுப்பிரமணி திடீர்னு வய கிணத்துக்குள்ள விழுந்துட்டாண்டி. என்ன ஏதுன்னு தெரியல. ஓடியாங்கடி, அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஓடியாங்கடி ஓடியாங்கடி. ஆத்தாடி, நான் என்ன செய்வேன்? இந்த பையன் எதுக்கு இப்படி போய் கிணத்துக்குள்ள விழுகுறான்? ஏலே சுப்பிரமணி. ஏ அத்தை கிழவி, என்ன கிழவி ஆன வாயை பிளந்துக்கிட்டு லூசு மாதிரி நிக்கிற? அடி கேனக்கிரிக்கி சுப்பிரமணி அன்னைக்கிளி புருஷன் போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டானா? அப்படி என்ன ஏதுன்னு தெரியல. போய் அவளை கூட்டிக்கிட்டு ஆளை தட்டிக்கிட்டு ஓடி அடி நான் போறேன். இங்க என்ன கிழவி உளர்ற? மாமா கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரா? ஆமா அடி, பத்த மொட்டைக்காரி கத்திக்கிட்டு ஓடுறா. நான் போறேன், நீ ஆளுகளை கூட்டிக்கிட்டு ஓடியா படக்குன்னு. நான் என்ன செய்வேன்? இந்த பையன் எதுக்கு இப்படி பண்ணுச்சுன்னு தெரியலையே. சுப்பிரமணி, மாறா நல்லா சாப்பிடு. உனக்கு மேகி பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காத, ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மா அடிக்கடி சாப்பிடக்கூடாது, வயிற்றுல புண்ணு வரும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இது மைதா மாவுல செஞ்சதுல, அதனால வயிற்றுல புண்ணு வரும், சேலை கட்டிக்கிறேன், நிறைய தொந்தரவெல்லாம் கொடுக்கும். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடு. அத்தை இதுல முட்டையெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, ஒரு வாய் எடுத்து வை. சூப்பரா இருக்கு அத்தை. சூப்பரா இருக்கு பத்தியா? நாளைக்கு அத்தை உனக்கு பருப்பு ஊற போட்டு பருப்பு வடை சுட்டு சுட சுட தருவானா, நீ சாப்பிடுவியா? சரியா? இனிமே அம்மா எங்கேயும் வெளியில போனாலும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. வெறுன்னு அத்தை வீட்டில் வந்து அக்காக்கள் இருப்பாளுக, அவளுகளோட விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். டிவி இருக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போவேனா? சரியாமக்கா? என்ன மாறா சொல்லு. நான் பூமாரி வீட்டில் சேட்டையே பண்ணல. ஏன் அப்பத்தான் என்னை வெளியே விரட்டி விட்டாங்க? நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே. அத்தை சொல்லுங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. அப்பத்தா சுட்ட வடை கூட வேணாம் சொல்லிட்டேன். ஆனாலும் அப்பத்தா இன்னும் வெளியே வேகமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அத்தை. பக்கத்துல கல்லெல்லாம் கிடந்துச்சு. அம்மா வர வரைக்கும் வீட்லயே இருக்கணும் சொன்னாங்க. ஆனா அப்பத்தாக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அந்த
கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மக்கா. உனக்குள்ள அறிவு பந்த வாசமெல்லாம் அவளுக்கு கிடையாது. அதனாலதான் கொற்ற மலையில பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம வெளியே தள்ளி கதவை சாத்தியிருக்கா. அவளுகளெல்லாம் நீ விடு. இனிமே யார் வீட்டுக்கு நீ போவேனா, அத்தை வீட்டுக்கு மட்டும் வா, சரியா? அம்மா நல்லவங்க தானே? ஆமாடா, உன் அம்மா நல்லவதான். யார் இப்ப இல்லைன்னு சொன்னா? பூமாரி அப்பத்தா இல்ல, அவங்க சொல்றாங்க இவன் அம்மா கெட்டவ, அவளை மாதிரியே தான் இவனும் கெட்டவனா இருப்பான், இனிமே இவன் கூட சேராத சொல்றாங்க அத்தை. அம்மா நல்லவங்க தானே? அம்மா பாவம் அத்தை, நைட்டெல்லாம் தூங்கும்போது ஊன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மா இனிமே எதுக்கு அழுக மாட்டா. நீ தான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கறணும். அம்மா அழுதா பார்த்துக்கிட்டே இருக்காம அம்மா கண்ணை தொடச்சி விட்டு இனிமே அழுகாத, உனக்கு நான் இருக்கேன்னு தைரியம் சொல்லணும், சரியா? நான் அப்படிதான் சொல்லுவேன். அம்மா கண்ணெல்லாம் தொடச்சி விடுவேன், ஆனாலும் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நான் அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன் மக்கா. உன் புள்ள சிங்க குட்டி மாதிரி இருக்கேன், அவனை வளர்த்து அழாக்கிறத விட்டுட்டு நீ ஏண்டி கண்டதையே நினைச்சு அழுகிறேன்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? சரி அத்தை. சாப்பிடு சாமி, சாப்பிடு சாப்பிடு. அன்னைக்குக்கா வாட்டி நடுவலி. ஏக்கா, உடனே மோட்டார் விட்டு வயல்ல கிடக்குற அந்த பழைய கிணத்துக்கு ஓடியாக்கா, ஓடியா சீக்கிரம். ஏண்டி நடுவலி, எதுக்கு வர சொல்ற? கொஞ்சம் சீக்கிரம் ஓடியாக்கா. உனக்கு மாமாக்கு எதுவும் பிரச்சனையா? மாமாக்கு எனக்கும் பிரச்சனையா? ஏண்டி எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா, ஏன் இப்படி கேக்குற? என்னன்னு தெரியல நிக்கலிக்கா. வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு மோட்டார் விட்டு அந்த பழைய கிணறு கிடக்குத்தியா, அதுக்குள்ள போய் மாமா குதிச்சுட்டாராம். இப்பதான் மொட்டைக்கார அத்தை கத்திட்டு போகுதுக்கா. என்னடி சொல்ற? ஏக்கா நீ பதறாத, என்ன விஷயம்னு தெரியலக்கா. ஆத்தா தான் கிடந்து கத்திட்டு போகுதுன்னு என் மாமியா ஓடுது. ஓடியாக்கா போய் என்னன்னு பாப்போம். ஏக்கா என்ன விவரம்னு தெரியல, ஆத்தா சொன்னதான் நான் சொல்றேன். அங்க என்ன ஏதுன்னு நான் போய் பாக்கலக்கா, வா போய் பாப்போம். அந்த மனுஷன் எதுக்கு கிணத்துக்குள்ள? மாறா வா போவோம், ஓடியா. மாறா இங்க இருக்கானா? சரி வா வா, மாறாவை கூட்டிட்டு ஓடியா. மெடிக்யூர் பெடிக்யூர்னு பியூட்டி பார்லருக்கு காசை செலவு பண்ணி நான் அழகுபடுத்தி வைக்க இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன சேர்த்து தீக்குழியில இறக்கி விட்டுருச்சிங்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா மட்டும் என் கையில கிடைச்சிச்சு, அப்புறம் இருக்கு அதுக்கு. யாருன்னு தெரியலையே, இந்த நேரத்துல போன் எடுத்து பேசக்கூடிய நிலைமையிலேயே நான் இருக்கேன். தாய் கிழவி, நீ தான் ஃபோன் பண்ணுறியா? பண்ணுறதெல்லாம் பண்ணி இன்னைக்கு என்ன பொண்ணுல வந்து சாக விட்டுட்டு நீ சவுடால உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறீங்களோ? ஹலோ சொல்லு மம்மி. சௌமி குட்டி எப்படா இருக்க? வேண்டதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது மம்மி. நான் இப்படி வெந்து கிடக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, இப்போ ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறீங்களா? சௌமி, சாமிக்கு பண்ண வேண்டதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதடி, பக்தியோட பண்ணணும். எனக்கு இந்த பக்தியும் வேணாம் முக்தியும் வேணான்னு உங்களுக்கு தெரியாது. வேணும்னே நீங்களும் இந்த கேம்ல என்ன கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்கல்ல, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மம்மி. இதுல நான் கோர்த்து விட என்னடி இருக்கு? அவங்களுக்கு பிடிச்ச மருமகளா நடந்துக்கோ, குடும்பத்துக்கு ஏத்தவளா இரு, பிள்ளைக்கு பிடிச்ச அம்மாவா நடந்துக்கோ, புருஷனுக்கு பிடிச்ச பொண்டாட்டியா நடந்துக்கோன்னு தானே சொன்னேன். இப்படி போய் வேண்டுதல் பண்ணேன்னு நானா சொன்னேன்? நீனா உன் மாமியாருக்காக வேத்தி கடனை எடுத்து செய்யறேன்னு சொன்னேன். சரி ஓகே பண்ணுன்னு சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நான் என்னடி பண்ண சொன்னேன்? நானா தான் பண்றேன்னு சொன்னேன். ஆனா பூ மிதிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன தீ மிதிக்க வச்சுட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இது பூ மிதிக்கிறதுனா பூவை போட்டு மிதிக்கிறது இல்ல, தீயை போட்டு மிதிக்கிறதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே அந்த கிழவிக்காக இதெல்லாம் பண்ணாம நான் உஷாரா இருப்பேன்ல. சௌமியா, பூ மிதிக்கிறதுனா நெருப்புல நடந்து வர்றது தான்ங்கிறது குழந்தைக்கு கூட தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயம். இந்த வயசுலயும் நீ இதை கூட தெரிஞ்சுக்காம இருந்தேன்னா நான் என்னடி பண்ண முடியும்? கோவிலுக்கு போறதும் பிரசாதம் வாங்கி திங்கிறதும் செல்ஃபி எடுக்கிறதும் ஸ்டேட்டஸ் போடுறதுமா இருந்தா இந்த மாதிரி சாங்கியம் சடங்கு பரிகாரம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சூப்பர் மம்மி. பெத்த பிள்ளைய இப்படி ஒரு விஷயத்துல இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு தாயை உங்ககிட்ட தான் நான் பார்க்குறேன். உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள அம்மா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. வா வரே வா, என்ன ஒரு கிரேட் அம்மா நீங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த தாயின்னு அவார்டே கொடுக்கலாம் மம்மி. வித் மை ப்ளஷர் சௌமி. நீ இந்த மாதிரியான ஒரு அவார்டை எனக்கு கொடுக்கறதா இருந்தால் நான் தாராளமாக ஏற்றுப்பேன். ஏன்னா ஒரு அம்மாவா எல்லா விதத்துலையும் நான் சரியாக தாண்டி இருக்கேன். அதே மாதிரி நீயும் உன் பிள்ளைக்கு ரோல் மாடலாக இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்.
ஒரு அம்மாவா நீங்க சரியா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க மம்மி. ஒரு சம்மந்தியா இந்த குடும்பத்துக்கு நீங்க ஜிங்சாங் அடிக்கிறீங்க. ஒரு மாமியாரா என் புருஷனுக்கு நீங்க ஒத்து உதுறீங்க. பேரனுக்கு செல்லம் கொடுத்து செப்பக்கட்டு கட்டுறீங்க. எனக்காக நீங்க எதுவுமே பண்ணல மம்மி, அது மட்டும்தான் உண்மை. என்னைக்கு தான் நான் எதை பண்ணி நீ நல்லதுன்னு சொல்லியிருக்க இதை சொல்ல போற? விடு, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் நான் நடந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே விருப்பம். சரி, ஆயின்மெண்ட் ஏதாவது போடு. காயம் அதிகமாக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. நீ பாட்டுக்கு வீட்டில் அசால்ட்டாக இருந்துடாத, ஓகேவா? ஏதாவது ஒன்றுனா கூப்பிடு, அம்மா வரேன். தீயில நடந்து எனக்கு காலு புண்ணு வந்து நான் வெந்து செத்து என் காலையே எடுக்கிற நிலைமை வந்தாலும் இனிமே உங்களுக்கு நான் கால் பண்ணி எந்த அட்வைஸும் கேட்க போறதும் இல்ல, உங்ககிட்ட நான் பேச போறதும் இல்ல. தயவு செஞ்சு போனை வைங்க. சௌமியா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுற? சௌமி, சௌமி வச்சிட்டியா? வைக்கலைன்னா தானடி ஆச்சரியம். உன்னை வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் தாண்டி படாத பாடுபட்டுட்டு இருக்கு. என்னத்தை சொல்ல, எவ்வளவுதான் நல்லது சொன்னாலும் அதை கெடுதல்னு எடுத்துக்கிற மனசு உன்னோடது. உன்னையவும் சமாளித்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். என்னவோ பண்ணு, எனக்கு என்ன. அடியில அடி கருப்பையே, என்னடி இப்படி உட்கார்ந்துருக்க? வரலையா நீ? மழை வேஞ்சி பத்தியே ஓஞ்சிருக்கு. செத்த வந்து வெளியே உட்காருவோமேனு உட்கார்ந்துருக்கேன். வீடு நச நசன்னு இருக்கேன்னு எங்கே வர சொல்ற? என்னடி இப்படி கேட்குற? அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? என்னக்கா, என்ன விஷயம்? என்ன ஆச்சு? அடி குப்பமா மருமக அந்த மாடன்னு குட்டி இருக்காளடி, அதான் புருஷனோட சண்டை விட்டுக்கிட்டு நடத்த சரியில்லைன்னு வந்து தோப்பு வீட்டில் இருந்தாலே. ஆமா ஆமா, அந்த கழுதைக்கு என்ன? அவ ஏதோ கிணத்துக்குள்ள குதிச்சுட்டால முடி. ஊரே மோட்டார் விட்டு பழைய கிணத்துக்கிட்டு நிக்குது. என்னக்கா சொல்ற? கிணத்துக்குள்ள குதிச்சுட்டால? அடியே ஆமாங்கிறன்ல, அதான் ஊரே திரண்டு ஓடுது. அதுக்குத்தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். வாரியா? வாரேன்க்கா. ரோசத்தோட வாழ்ந்தா வாழணும், இல்லைன்னா நான் ஆண்டுக்கிட்டு சாகணும்னு போய் செத்துட்டால என்னவோ. இப்படி அப்பட்டவளுக்கு இருக்கிறதுக்கு சாகுறது மேலுதான். சரி வா, போய் பாப்போம். ஆமா ஆமா, வா போவோம். பொண்ணை பெத்தவ நான் வயிறறிஞ்சு சொல்றேன்டா. சத்தியமா அந்த வீட்டு தலைவாசல்லன்னு சொல்றேன். இந்த எண்ணத்தோடையும் கெட்ட புத்தியோடையும் நீ திரியறதுக்கு உனக்கெல்லாம் நல்லது நடக்காது, நல்ல பொழுது நிலைக்காதடா. நீ எப்படி கருமாயப்பட்டு வீதியில வந்து சீப்பட்டு திரிய போறேன்னு பார்க்கத்தாண்டா போறேன். பெத்த வயிறு பத்தி எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ நல்லாவே இருக்க மாட்டே. பரவாயில்லம்மா, என் பக்கம் தப்பு இருந்தா தானே உங்க சாபம் எனக்கு பழிக்கும். அப்படியே பழிச்சா பழிச்சுட்டு போகுது. யாருக்கு பழிக்குதுன்னு பார்க்கத்தானே போறீங்க. நான் என்ன செய்வேன்? குடும்பக்காரன்ல இப்படி போய் விழுந்துட்டானே. போச்சே போச்சே. என்னடி அலமையிலே ஏண்டி அழுதுகிட்டு போற? சுப்பிரமணி பையன் மோட்டார் விட்டு பாலங்கணத்துக்குள்ள விழுந்துட்டானாமல்லடி. அதை ஊரு சனமே போகுது, நானும் போறேன். என்ன ஏதுன்னு ஒண்ணு விவரம் தெரியல. நான் என்ன செய்வேன்? குடும்பக்காரன் புள்ள ஊட்டிக்காரனாச்சே. என்ன அத்தா சொல்றீங்க? இப்பதானே வரப்பு விட்டு விடணும்னு என்கிட்ட நம்பட்டி வாங்கிட்டு போனாரு, அதுக்குள்ள கிணத்துக்குள்ள விழுந்துட்டாருன்றீங்க. என்னடி அலமையில சொல்ற? அவன் எதுக்கடி கிணத்துக்குள்ள போய் விழுகிறேன்? தெரியலடி. இப்ப தாண்டி மொட்டை கறி கடந்து கத்திக்கிட்டு போறாது. எல்லாரும் ஓடுறா. ஓடியா மோட்டார் விட்டு பாலங்கணத்துக்குள்ளதான் விழுந்துட்டானா? என்னன்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு புரியலையே. நான் என்ன செய்வேன்? யாத்தி, இந்த பயலுக ஏந்தே இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. அட சுப்பிரமணி, அந்த ஆளு பொண்டாட்டி என்னென்ன பாடுபடுத்தினாலோ அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு தெரியறதுனால எல்லா புத்தியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இந்த ஆம்பளையில புறம் அழிச்சிட்டு பொம்பளை புறம் என்னத்தை கொடி பிடிச்சி வாழ போறாளுன்னு தெரியல. ஆணாதிக்கம்னு வெளியில சொல்லிட்டு ஃபெமினிசம் தான் இப்ப தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. வர்றேன் பாரு டவுசர் மையம் வர்றேன். பத்தி அடி கருப்பாயி. ஆமா கோய், அத்தா தண்டி கிணத்துக்குள்ள விழுந்தவளுக்கு உசுர் இருக்க போகுது. அவ திமிர் எடுத்து செத்ததுக்கு பாவம் இந்த பையில இலவு தூக்கி உள்ள வச்சாலும் வைப்பாங்க. அதுக்கு தான் ஓடுறானா இல்ல எங்கிட்டும் போய் ஒளியறதுக்கு தெரியறானா தெரியலவா? ஊருக்கே நாயம் பேசுவாங்க இந்த டவுசரு. அவங்க விட்டு நாயமுள்ள இப்படி காத்துல வறந்துக்கிட்டு தெரியுது. இதுக்கு என்ன நாயை கொடி பிடிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனமான பொண்ணா பார்த்து பிள்ளைகளுக்கு கட்டி வைக்கலைன்னா இப்படித்தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். என்னக்கா நான் சொல்றது? நல்லா சொன்னாடி கருப்பாயி. இப்ப சொன்ன வத்தியா 100ல ஒரு வார்த்தைவோ. நல்லா சூடு வரக்க கையை தேய்ச்சி விடுடா சுப்பிரமணி, தேய்ச்சி விடு. அடி பாவி சண்டாளி, அவன் தான் விழுகிறான்னு நினைச்சு நான் ஓடியாரே, நீ விழுந்து கிடக்கியடி. உனக்கு என்னடி இப்படி வந்துச்சு நேரம்? நான் என்ன செய்வேன்? ஒரு புள்ளைய வேற வச்சுக்கிட்டு இப்படி போய் விழுந்து சாகணும்னு வத்திருக்கேடி. படுவாவி. மாடனே என்ன ஆனாலும் இப்படி பண்ணலாமாமா? எந்திரிமா மாடனே, எந்திரிமா. அடி பாவி எந்திரிடி. அடி மாடனே. சுப்பிரமணி, அந்த வாளியில தண்ணி இருக்குவாரு, எடுத்து லேசா தெளிச்சு விட்டு பாரு. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவான். சரி வரிமா. மாடனே எந்திரிமா. மாடனே, அன்னைக்கிலே இங்க பாரு, அன்னைக்கிலே மாடனை பாரு என்ன கெதியா கிடக்குதுன்னு. என்ன மாமா, நீங்க ஏதோ கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம்னு சொன்னாங்க. என்ன மாடனுக்கு என்ன ஆச்சு? அம்மா ஏமா அப்படி படுத்திருக்கீங்க? அம்மா மாடனே உனக்கு என்னடி ஆச்சு? மாடனே
வயல்ல வரப்பு வெட்டிட்டு யதார்த்தமா நிமிந்து பாக்குறேன், இந்த பிள்ளை கிணத்துல ஏறி குதிச்சு கிடக்குப்பா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நானும் குதிச்சுதான் தூக்குனதுல இருந்து இப்படியே தான் கிடக்கு. பேசாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவோமா? ஐயோ மாடனே, அவர் விழுந்துட்டாருன்னு ஓடி அந்த நீ வந்து விழுந்து கிடக்கியடி. ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் நீ பண்ணலாமா? யாருக்கு தாண்டி என்ன கஷ்டம் தாண்டி இல்ல, எல்லாத்தையும் சமாளிச்ச தன்னடி வாழனே. இப்ப என்ன நடந்துச்சு இப்படி போய் நீ விழுகிறடி? கடவுளே கடவுளே, அந்த புள்ள முகத்தை பாருடி. எங்க அம்மா அழுகிறாளே, எங்க அம்மா அழுகிறாளேன்னு அவன் கிடந்து துடிக்கிறானடி புள்ள. அவன் ஒரு வயிற்றோறு கூட திங்காம இப்படி வந்து கிடக்கானே. இனி அந்த புள்ளைய யாரடி பாப்பா? மாடனே சுப்பிரமணியே, ஏலே கிறுக்கு பயலே, உனக்கு என்னடா நடந்துச்சு? இப்ப எதுக்குடா நீ கிணத்துல போய் குதிச்சியா? அத்தா சும்மா இரு, எனக்கு ஒண்ணும் இல்ல. மாடன புள்ளதான் கிணத்துல குதிச்சிருச்சு. மாடனே அத்தே, நான் என்ன செய்வேன்? உனக்காக தன்னடி நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக நான் இம்புட்டு போராட்டத்தை இந்த வயசுல பாக்குறேன். அடி பாவி, அந்த புள்ளைய விட்டுட்டு இப்படி குதிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? பச்சை பிள்ளைய விட்டுட்டு இப்படி பேச்சு முச்சு இல்லாம கிடத்துல விழுந்து சாக பாக்குறாளே உன் மருமக. அடியில அடி மாடனே. அம்மா அம்மா எந்திரிம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா எந்திரிம்மா. அடி அவளுக்கு ஒண்ணும் இல்லடி, விழுந்ததுல தண்ணிய நிறைய குடிச்சிருக்கா. வயிற்றுல கைய வச்சு அமர்த்தி தண்ணிய வெளியேத்துங்கடி. அக்கா தண்ணியை தான் குடிச்சிருக்கா. அமுக்குக்கா. மாடனே எந்திரிடி மாடனே. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எனக்கு பயமா இருக்கு, எந்திரிங்கம்மா. அம்மா இல்ல ஒண்ணும் இல்ல மாடனே, உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத, தைரியமா இரு. மாறா அம்மா, ஏமா கிணத்துக்குள்ள விழுந்தீங்க? ஏண்டா இந்த அத்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அத்தை, என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் உனக்காக நான் இருக்கேன்னு உன் கூடவே இருந்தனே. என்னைய பத்தி நீ யோசிக்க வேணாம். தாயிலா பிள்ளையா அந்த பையன் என்ன பாடுபடுவேனா, அவனை பத்தி கொஞ்சம் அதை யோசிச்சு பாத்தியா? எப்படிமா உனக்கு இப்படி ஒரு முடிவெடுக்க துணிச்சல் வந்துச்சு? அத்தை அம்மா அம்மா அம்மா. விழுந்த சனிய செத்து ஒளிவான்னு பார்த்தா எந்திரிச்சு வந்து குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கலே. இவெல்லாம் உயிரோட இருந்து எந்த நாட்டை பிடிக்க போறா? போய் தொலை வேண்டியதானே. மாதவா என்ன மாடனே, படிச்ச புள்ள நீயே இப்படி புத்தி இல்லாம நடந்துகிட்ட. படிக்காதவங்களுக்கெல்லாம் யாருமா புத்திமதி சொல்றது? என்னம்மா மாடனே இதெல்லாம்? ஏண்டி லூசு, உனக்காக நாங்கள் இருக்கோம்லடி. சந்தோஷத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, சங்கடத்தில் ஒதுங்கி நிற்பாங்கன்னு நீனாவே முடிவெடுத்துட்டியா? உன் பிள்ளையோட நிலைமையை யோசிச்சு பார்த்துருந்தீனா இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு மனசு வந்திருக்குமாடி? மாயம் படும் வேலை காதல் மறந்தாகும், காதல்